அனைத்து தலைநகரங்களிலும் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் ஒவ்வொரு ஒன்றியத்தின் வாரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசின் அதாவது ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகளை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாமக்கல் மாவட்ட செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களுடைய அறிவிப்பின் அடிப்படையில் ஆற்றல் மிகு செயல்பாட்டாளராக தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எனது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கன் எம்எல்ஏ அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே மிக நேர்த்தியாக மிக எழுச்சியோடு ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய புதுச்சேத்திரத்தினுடைய ஒன்றிய ஆளுமைகளான அண்ணன் கௌதம் அவர்களுக்கும் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்துடைய அனைத்து முன்னிலை பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எனது உயிருக்கும் நிகரான தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியினை புறக்கணித்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை மிக நுட்பமாக அதனுடைய பெயர் வடிவத்தை மாற்றி விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய வகையில் அச்சட்டத்திட்டங்களை விதிமுறைகளை மாற்றி அமைத்த ஒன்றிய அரசை கண்டித்தும் குறிப்பாக அண்மையிலே மாற்றப்பட்ட பாஜக ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டவிரோத 4 தொகுப்பு சட்டங்களை விதிமுறைகளை மாற்றி நடைமுறைப்படுத்தியதை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்று நாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு மோசடி சார்ந்த திட்டங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி வாயை மூடிக்கொண்டு அவர் என்ன சொல்றாரோ அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய வஞ்சிக்கக்கூடிய செயல்பாடு ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த நாட்டுல வட மாநிலங்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவினுடைய மிக முக்கியமான மாநிலங்கள்ல அதுக்கு முன்னுதாரணமாக பார்க்கக்கூடிய மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு பேசுபொருளாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? தொலைநோக்கு பார்வை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அனைவருக்கும் சம உரிமை பெற வேண்டும், சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து பல்வேறு திட்டங்களை தொலைநோக்கு பார்வையோடு இன்று நாம் அர்ப்பணித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை பூரா நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில கேட்க முடியும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்ம போய் நம்முடைய அடிப்படை உரிமையை கேட்டோம் கேட்டா அவர் மோடி கிட்ட கேட்காம அவரால் தனியா டிசிஷன் எடுக்க முடியாது. மோடி கிட்ட கேட்காம ஒரு தீர்மானத்தையோ அல்லது அவருடைய முடிவையோ சொல்ல முடியாத மிகப்பெரிய அளவிற்கு செயலற்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு வடிவமைச்சிட்டு இருக்காங்க. அது ஆயிடுச்சு. இப்படியான நுட்பமாக கையாள வேண்டும். 2026 மோடி அரசு எப்படியாவது தமிழ்நாட்டில் தன்னுடைய ஆட்சியை பிடிக்கணும், எப்படியாவது இந்த தமிழ்நாட்டினுடைய ஒற்றுமை, தமிழ்நாட்டினுடைய இந்த செயல்பாடுகளை எப்படியாவது கொள்ளைப்புறமா வந்தாவது இவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ திட்டங்கள், எவ்வளவோ செயல்பாடுகளை இன்னைக்கு முறியடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஊருக்கு 2 பேர் வந்துட்டான். இன்னைக்கு ஊருக்கு 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா கொள்கை தெரியாது. சரி, அவங்களுடைய செயல்பாடு கேட்டு அதுவும் தெரியாது. அவங்களுக்கு சொல்லப்பட்ட அஜெண்டா எல்லாமே 2 விஷயம் தான். என்ன அஜெண்டான்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இந்துத்துவா சொல்லுவாங்க, ஒண்ணு நம்முடைய வழிபாடு தலத்தை மறிச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை அவர்களை சுட்டி காட்டுவாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, மோடி அரசு கொண்டு வந்த திட்டங்களை பேச முடியாது, சில கொள்கையை பேசினாலும் கொள்கை தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை சீர்குலைக்கணும், நடைமுறைப்படுத்தணும், அதை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தெளிவா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்?
கருத்தியலாக கூட அவர்களால பேச முடியாததை நம்ம ஒரு நிமிடத்துக்கு மேல கேள்வி கேட்டோம், நம்ம சண்டைக்கு வந்துருவாங்க. இது ரொம்ப முக்கியமான நிலைப்பாடும் கூட. திராவிட முன்னேற்ற கழகம் செய்யப்பட்ட திட்டங்கள் இன்னைக்கு வேறொன்று இன்னைக்கு ஆழமானமாக மிக அற்புதமாக இன்றைய காலகட்டங்களில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக